குடியரசுத் தலைவர் பதவியை என்ன சொல் கொண்டு அழைக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தினுடைய விவாதத்தின் பொழுது மிகப்பெரிய விவாதம் நடந்தது. குறிப்பாக ராஷ்டிரபதி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று பல உறுப்பினர்கள் சொன்ன பொழுது அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், நான் அரசியல் சாசனத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறேன், எனவே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்றுதான் எழுதுவேன், ராஷ்டிரபதி என்று எழுத மாட்டேன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆங்கிலத்தில் எழுதிக் கொள்கிறேன், நீங்கள் உங்களது தாய்மொழியிலே மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைய குடியரசுத் தலைவர் பதவியை என்ன சொல் கொண்டு அழைக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தினுடைய விவாதத்தின் பொழுது மிகப்பெரிய விவாதம் நடந்தது. குறிப்பாக ராஷ்டிரபதி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று பல உறுப்பினர்கள் சொன்ன பொழுது அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், நான் அரசியல் சாசனத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறேன், எனவே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்றுதான் எழுதுவேன், ராஷ்டிரபதி என்று எழுத மாட்டேன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆங்கிலத்தில் எழுதிக் கொள்கிறேன், நீங்கள் உங்களது தாய்மொழியிலே மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைய